இருக்கிறீங்களா? பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா முத்திரையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்திருப்பேன், வாசியும் சொல்லி கொடுத்துட்ருப்பேன். அதாவது சீர்திருத்த மூச்சும் அதெல்லாம் பாதியில் நீக்கப்பட்டிருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம இனி தொடர்ச்சியாக உங்களுக்கு பதிவுகள் வரும். உங்களுக்கு அதில் நிறைய விஷயம் கிடைக்கும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த பதிவில் நம்ம ஒரு 2 முத்திரையும், அப்புறம் நிறைய பேர்த்துக்கு அந்த குண்டலினி, அப்புறம் நம்ம ஒரு ஆன்மீகத்துக்கு போயிட்டுருக்கோம். ஆன்மீகம்னு சொன்னால் பொது, நம்ம ஒரு தவநிலைக்கு போய்கிட்டு இருக்கோம். நமக்கு வருமா, நான் சரியானவனாக இருப்பேனா, அது எனக்கு கிடைக்குமா, நான் அந்த இலக்கை அடைஞ்சிருவேனா அப்படிங்கிற சந்தேகத்தோடு நிறைய பேர் காலடி எடுத்து வச்சுட்டு என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு ஒவ்வொரு பதிவில் தெளிவான பதில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பதிவில் ஃபஸ்ட்டு முத்திரை பார்ப்போம், சரிங்களா? இப்போ ஒரு முத்திரை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், அந்த முத்திரை பண்ணுங்கள். அதில் எந்தெந்த நரம்புகள் உங்களுக்கு சரியாகுதுன்னு பாருங்கள். ஏற்கனவே சொல்லி கொடுத்த முத்திரை, அதை விட கொஞ்சம் இது வித்தியாசமானது. பார்த்தீங்கன்னா இந்த இடம், இந்த இடம், இங்கே வருங்க, இந்த 2 கை இப்படி நல்லா இந்த இடத்த ஃபஸ்ட்டு நல்லா அழுத்திக்கணும். அதே தான் இந்த முட்டி இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல அழுத்திக்கணும். இப்போ அழுத்த போகும்போது இந்த 2 விரலும் இதை கையை அழுத்தி தான் இருக்கணும், இதுவும் அழுத்தி தான் இருக்கணும். இந்த முட்டி இருக்குது பாருங்கள், இந்த கை விரலோட இதை வச்சு இதையை வச்சு அழுத்தணும், இந்த ஆள்காட்டி விரலை வச்சு. இதுதான் முத்திரை. இது பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ நரம்பு சரியாகுது. தவம் பண்ணுறவங்க, தவம் பண்ணாதவங்க பண்ணாதீங்க, யோக பயிற்சி எடுக்கிறவங்க பண்ணிக்கலாம். அதே போல் இந்த கையிலையுமே தான் இந்த முத்திரையை இதே போல் இங்கே வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த முத்திரையோட நன்மைகள் புரியும், எந்தெந்த நரம்பு விடுதலை ஆகுதுன்னு. ஏன்னா நரம்பு நான் சொன்னேன்னா இந்த பதிவு ரொம்ப லேட் ஆகும். நிறையா உங்களுக்கு இனிமேல் நிறைய உங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் நான் உங்களுக்கு பதிவுகளாக போட்டுட்ருக்கேன். நம சிவாய. அடுத்த முத்திரை பார்ப்போம். நம சிவாய. பாருங்க, இந்த முத்திரை இங்கே பாருங்க, இந்த விரலும் இப்படி ஒட்டி இருக்கணும், இது இப்படி ஒட்டி இருக்கணும். இந்த முத்திரை பார்த்துருக்கீங்களான்னு தெரில, இந்த முத்திரை பண்ணி பாருங்க. இது அதே மாதிரி ஒரு 1/2 மணி நேரம். எல்லாரும் முத்திரையை ஒன்றா செய்யணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன்றா தான் செய்யணும். எல்லா முத்திரையும் நம்ம ஒன்றா பண்ண முடியாது. நமக்கு நிறைய நரம்புகள், உடம்புல நிறைய உறுப்புகள் இருக்குதுல, அதில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு உறுப்புக்கு முத்திரை மாதிரி நான் கொடுத்த முத்திரைலாம் ஒவ்வொரு நாள் செய்யுங்க. ஒருத்தர் கேட்டிருந்தாரு நிறைய முத்திரை ஒட்டுக்கா பண்ணுறதா, ஒவ்வொரு நாள் பண்ணுறதா அப்படின்னு. ஒவ்வொரு உறுப்புக்கு ஒவ்வொரு நாளும் அந்த முத்திரை பண்ணி நீங்கள் அதோட பலன் அடைஞ்சிட்டாங்க. நம்ம சிவாய வாழ்க வளம்னு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் கேட்டாங்க, அதான் நம்ம அந்த ஆன்மீகத்தில் நம்ம பாதையை அடைய முடியுமா அப்படிங்கிற கேட்குறாங்க. நான் உங்களுக்கு ஒரு தகவல் கொடுக்குறேன். அதாவது பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு உலகத்தில் நம்ம உலக வாழ்வியலில் இருந்து நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றது ஆன்மீகம் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீகங்கிறது பெரிய ஒரு கடவுள் சக்தி, நான் கடவுள் ஆகிட்டேன், சித்தன் ஆகிட்டேன் அப்படிங்கிறது கிடையாது. நமக்குள்ள நம்ம ஒரு கட்டுப்பாட்டு வளையத்தை போடுறது ஆன்மீகம். ஒரு கண்ட்ரோல்குள்ள இருக்கிறது. அதாவது இதை செய்யணும், இந்த உணவை சாப்பிடணும், இப்படி பேசணும், இப்படி நம்ம வழிமுறையில வாழணும் அப்படிங்கிறது ஒரு ஆன்மீகம், சரிங்களா? அது ஆன்மீகம். பொதுவா இப்படி சொல்லலாம். எல்லாரும் ஆன்மீகத்தை போட்டு குழப்ப வேண்டாம். இது ஆன்மீகம் தவயோகிகள் மட்டும்தான் ஆன்மீகத்துல இருப்பாங்களா? இல்லற வாழ்க்கையில இருக்கவங்களும் ஆன்மீக வாழ்க்கையில இருப்பாங்க. அவங்களும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருப்பாங்க. சின்ன குழந்தைகளும் ஆன்மீக வாழ்க்கையில இருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாட்டு வச்சிருப்பாங்க. எல்லாருமே ஆன்மீக வாழ்க்கையில இருப்பாங்க, ஆனா வெளிப்படையா தெரிஞ்சுக்காது. தன்னை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறது தான் ஆன்மீகம். இதை தாண்டி நிறைய விஷயம் இருக்கு. நம்ம தவயோகி ஆகுறது, அப்புறம் நம்ம சித்து நிலையை அடையிறது. நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, எங்களுக்கும் கொஞ்சம் சித்து நிலை சொல்லித்தாங்க உங்களுக்கு தெரிஞ்சது அப்படிங்கிறது கேட்குறாங்க. அதுக்கு ஒரு பதில் சொல்றேன். இப்போ ஒரு விஷயத்த நம்ம சுயமா செஞ்சு அதோட ஆச்சரியங்களும் அற்புதங்களையும் நம்ம பார்க்க போகும்போது மற்றவர்களுக்கு சொன்னா புரியாது. நம்ம தவறா சொல்றோன்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா அவங்க கண்ணுக்கு அது தெரியாது. அதனால என்ன நினைப்பாங்கன்னா, இது நிஜமா இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவங்களுக்குள்ள ஏற்படும்.
அப்ப நம்ம இந்த நிலையை அடைய நம்ம உடலும் சரி, நம்ம மனமும் சரி, நம்ம எண்ணமும் சரி ஒரு மாற்றங்கள் உருவாகும். அந்த மாற்றங்களை நமக்குள்ளே போட்டு புதைக்க முடியாம மற்றவர்கள்ட்ட பகிர்ந்துக்கும் போது அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓ இவர்கள் இவ்வளவு சொல்றாங்களே, இவங்களுக்கு இது உண்மையா இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் ஏற்படும். அதனால நிறைய சித்து நிலை இருக்கவங்க சொல்ல மாட்டாங்க. தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தேவையான தகவல்களை மட்டும் கொடுத்துட்டு இருப்பாங்க. அது நம்ம சித்தர்கள். இது வந்து எல்லார் மனிதனுக்கும் நடக்குமா, எனக்கு மட்டும்தான் சித்து நிலை வரும், உனக்கு மட்டும்தான் சித்து நிலை வருங்கிறது இல்லை. நான் ஏற்கனவே பதிவுல சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் வரும். எல்லாரும் அந்த அந்த இடத்த, அதாவது அந்த எல்லாருமே வந்து நான் இந்த இதுக்கு வர போகிறேன் அப்படிங்கிற உங்க மனசுக்கும் உங்களோட மூளைக்கும் உங்களோட ஆள் மனசுக்கும் தகவல் கொடுக்க போகும்போது அது உங்களை தயார் செய்து கொண்டு இருக்கும். அந்த தயார் செய்து கொண்டு இருக்கும் போது உங்களுக்குள்ள இருக்க அந்த அந்த தேவையற்ற நெகட்டிவ், அதாவது நெகட்டிவான விஷயம், அந்த விஷயத்தை சரி பண்ணி கொண்டு வர பல வருடங்கள் ஆகும். அதற்குள்ள அந்த நம்ம எவ்வளவோ இளம் வயதுகளுக்கு ஏன் சீக்கிரம் வர மாட்டேங்குது அப்படின்னா, இளம் வயதுகளுக்கு எந்த விஷயத்தையுமே அதிகமா இழுத்து அந்த சக்கரம் வேலை செய்யக்கூடிய தன்மை அதிகமா இருக்கும். இளம் வயது இருக்கவங்க அவங்க தனக்கு உடனே வேணும்னு நினைக்கிறது வந்து முற்றிலும் தப்பு. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே வேகமா வேலை செய்யும். என்ன அலையும் வேகமா வேலை செய்யும் போது அந்த உள்ள இருக்கு அந்த ஒரு செல், அந்த சித்த நிலை அப்படிங்கறது வந்து அவங்களால அதெல்லாம் கண்டுக்க முடியாது. ஏன்னா காந்தம் போல வேலை செய்யும் போது அவங்க அந்த பதட்டம் கொள்றது, அந்த வாய்வு கொள்றது, அந்த உடல் வந்து மாற்றம் அடைகிறத வந்து அவங்களால அறிஞ்சு கொள்ள முடியாதது இருக்கும். அதே வந்து ஒரு 40 வயது ஆகும் போகும்போது அந்த வாழ்வியலோட, அந்த வாழ்க்கையோட அந்த வழிகளும், அந்த கடந்து வந்த அந்த அந்த திருத்தங்கள் உருவாக்கப்படும். அந்த திருத்தி வருது பாருங்க நம்ம வாழ்க்கையில, அந்த திருத்தம் உருவாக்கப்படும் 40 வயதுக்கு மேல். அப்ப அந்த அந்த உள்ள இருக்க நம்மளோட உறுப்புகள் வந்து அது சரி செய்ய ஆரம்பிக்கும். அப்ப சரி செய்ய ஆரம்பிக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா, அந்த அந்த மனநிலை உருவாகும். அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம வந்துடும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வரும்போது அங்கு வந்து நமக்கு அப்ப நமக்கு அந்த நிலை வரப்போகும்போது என்ன ஆகும், அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வரப்போகும்போது என்ன ஆகும்னா, நமக்கு அங்கு மாற்றங்கள் ஏற்படும். அப்ப அந்த சக்கர மாற்றங்கள அப்ப அந்த 40 வயதும் போது அந்த வயதுக்குண்டான அறிவு வேலை செய்யும். அந்த வயதுக்குண்டான அறிவு வேலை செய்ய 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 அந்த இலக்கை நம்ம ஈஸியா அடைஞ்சிடலாம். அதுக்கு நான் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு காரணம் கிடையாது. யாரு வேணாலும் இலக்கு அடையலாம். குண்டலின்னு கேட்டிருப்பீங்க. குண்டலி பவரை உடனே மேலே எழுப்பி பல சித்துகள் பண்ணணும், பல விஷயம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறாங்க. அது மிகவும் தவறு. எதை நம்ம வேகமா செய்தாலும் அது வந்து நிரந்தரமா இருக்காது. எதை நிதானமாக பொறுமையாக ஆழ்ந்து சிந்திச்சு செய்தால் அதுக்கு வந்து சக்தியும் பவரும் அதிகம். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு விஷயத்த மெதுவா கொண்டு வரணும். மெதுவா கொண்டு வந்து நம்மளை வந்து சரி செய்யணும். வேகமா கொண்டு வந்து நம்மளை சரி செய்துட்டு திடீர்னு நம்ம அதுல ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தக்கூடாது உடலுக்கு. நம்ம உடல் வந்து ரொம்ப, நம்ம மூளையும் உடலும் வந்து ரொம்ப கவனமா இருக்கும். அதாவது எப்படி கவனமா இருக்கும்னா, நீங்க எதை கொட்டுறீங்களோ அதை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை நமக்கு இருக்கு. எந்த எண்ணத்தை கொட்டுறீங்களோ, அப்ப நீங்க சித்து எண்ணத்துல பல எண்ணத்தை கொட்டு போகும்போது அந்த பல எண்ணம் வந்து உங்களுக்கு அதிகமா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்குதான் நம்மளுக்கு தியானம்னு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. அந்த மூச்சை ஒருங்கிணைக்கிறதுக்கு மெயின் காரணம் வந்து மனதை ஒருங்கிணைக்கணும், மூச்சை ஒருங்கிணைக்கணும். மனதையும் மூச்சையும் ஒரு இடத்தில் செலுத்தணும். அப்ப உடலுக்குள்ள நான் போனா பல நினைப்புகள் வருது, வாதம் பிடிக்குது, பித்தம் பிடிக்குது, உஷ்ணம் பிடிக்குது, எனக்கு நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொன்னா அது ஏன் வருதுன்னு ஏற்கனவே நான் உங்களுக்கு பதிவுல சொல்லியிருப்பேன். ஏன் வருது என்றால், நீங்கள் வந்து திடீர்னு அந்த இடத்துக்கு வரப்போதான் உங்களுக்கு அந்த பிரச்சனை வருது. புரிஞ்சுச்சுங்களா? அதாவது நீங்க வாழ்க்கையில நிறைய ஆசைகள் எல்லாமே வச்சுட்டு உலக வாழ்வியல் வாழ்ந்திருப்பீங்க. வாழ்ந்துட்டு நீங்க ஒரு திடீர்னு அதுக்குள்ள வரப்போகும்போது அந்த எண்ணலை விலகி போகும்போது வாதமும் பித்தமும் உங்களை போட்டு சூழ்ந்து வந்து உங்களை வந்து
அந்த இலக்கை அடைய முடியும். ஆனா நீங்க இலக்கை அடைய முடியாம கிடையாது சாமி, நீங்க வந்து இலக்கை அடையத்தான் போறீங்க. ஆனா அது எவ்வளவு நாட்கள் எடுக்குங்கிற உங்களுக்குள்ள ஒரு பொறுமை வேணும். உங்களுக்குள்ள ஒரு நிதானம், ஆள் மனதுல ஒரு நிதானம் உருவாக்கி வச்சீங்கனாலுமே அந்த மேல் மனதில் உள்ள அந்த பதட்டத்தன்மை குறைய ஆரம்பிக்கும். அந்த மேல் மனதில் இருக்க பதட்டத்தன்மை குறைய ஆரம்பிச்சு உங்களை ஒருங்கிணைச்சு உங்களை வந்து உங்க மூச்சு காற்றை சுத்தம் செய்து, உங்க உறுப்புகளை சுத்தம் செய்து, உங்களை உடல் காயக்கல்ப பண்ணி அதுக்கெல்லாம் சமாதானம் படுத்தி, அதை எல்லா செல்களையும் நீங்க சமாதானம் படுத்தி அதை அமைதிப்படுத்தி அதை ஒருங்கிணைக்கிறதுக்கு வருடங்கள் ஆகும். நிறைய பேர் வந்தவங்க 1 வாரம் 10 நாள் 20 நாள் எனக்கு குண்டலினி மேலே எழும்பணும், நான் எனக்கு தகவலை கொடுங்க, நான் வந்து இன்னும் அடையல அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அடைய இல்லையே அப்படிங்கிற மனநிலை உங்களுக்கு பதிஞ்சிருக்கும். உள்ளுக்குள்ள அடைய முடியாதுங்கிற எண்ணலை உங்களை தடுக்கும். இங்க வந்து அதாவது நம்ம வந்து ஒரு 10 குருமார்களை உருவாக்கி இருக்கோம். அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இப்ப வந்து பயிற்சி எடுத்துட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பாடம் தான் கற்றுக் கொடுத்தேன். அவங்களும் சில பேர்த்துக்கு நல்ல வகுப்பெல்லாம் எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவர்களுக்கு சொன்ன கருத்தும் இதுதான். நிறைய மக்கள் இப்ப பொதுவா மக்களுக்கு நான் சொல்ற கருத்து இதுதான். பார்த்துட்டீங்கன்னா, நான் ஒன்று இல்லை, இயற்கை அதாவது நம்மளோட அந்த சக்தி சொல்ற கருத்து இதுதான். சரியா? சிவாய வாழ்க. பார்த்துட்டீங்கன்னா, நான் அந்த இலக்கை அடைய முடியாது அப்படிங்கும்போது முடியாதுங்கிற எண்ணலை வந்து நம்மளை அமைக்கிவிடும். அப்ப எப்படி அந்த மனதை சரி செய்வது அப்படிங்கிறதா இங்க மிகப்பெரிய ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு கேள்வியா இருக்கு. மனதை சரி செய்வது எப்படி? நான் உட்கார்ந்தா எனக்கு மூச்சு மேலையும் கீழே ஓடுது, எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற குண்டலினி நான் எப்படி மேலே எழுப்பணும் அப்படிங்கிறது முழுசா நீங்க 7 சக்கரத்தையும் வேகமா இயங்க செஞ்சீங்கன்னா உங்க உடலே வந்து ஒரு வெப்ப குண்டலமா ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதை புரிஞ்சுக்கோங்க. முழுசா நம்ம ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது. அடிப்படையில கொஞ்சம் கொஞ்சமா பண்ண. நான் முதல்ல சொன்ன ஒரு கருத்தை இப்ப பாதியில விட்டுட்டேன். இப்ப அதாவது சிறு வயதில இருந்தே நம்ம இயங்க செஞ்சிருந்தால் அது நமக்கு பெரிய விஷயம் இல்லை. திடீர் என்று வந்து இயங்க செய்யும் போது அதை வந்து நம்ம வந்து முள்ளு மேல நடக்கிற மாதிரி அந்த விஷயம். அதாவது நமக்குள்ள ஒரு நம்மளை சுத்தி ஒரு விஷப்பாம்பு சுத்தி இருக்கிறது போல இருக்கும். அது விஷத்தை கக்கிக்கொண்டே இருக்கும் நம்ம உடலுக்குள்ள. அதாவது நான் சொல்ற திரவ சுரப்பிகள் கக்கிக்கொண்டே இருக்கும். அது நீ அது உனக்கு விஷமா மாத்திக்கொண்டே தான் இருக்கும் அந்த உடம்ப. அது சரி செய்யாது. அப்ப அந்த விஷமா மாத்துற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு நம்ம அதை சரி செய்யணும். அதை சரி செய்தால் மட்டும்தான் நம்ம அந்த இலக்கை அடைய முடியும். அப்ப நம்ம உன்னை இலக்க போகும்போது நம்ம மூளை குழம்பும். இவ்வளவு நாள் இதுக்குள்ள இருந்தோமே, நம்ம விலகி போறோமே அப்படிங்கும்போது அந்த மூளை வந்து நம்மளுக்கு குழம்பும். அந்த மூளை குழம்ப போகும்போது அந்த குழம்புற இடத்துல போய் நீங்க அதை சரி செய்யணும். ஒரு சில நரம்புகள் வெடிக்க கூட ஆரம்பிக்கும். எல்லாருமே ஃபுல்லா இங்க கொண்டு போய் வச்சுக்கிறீங்க, தலையில கொண்டு போய் வச்சுக்கிறீங்க. எடுப்புக்கு பிராணா, மூச்சு, சுவாசம்னு இங்க கொண்டு நிறுத்திடுறீங்க. அதுதான் மிகப்பெரிய தப்பு. ஒவ்வொரு நாள் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடத்துல சரியா அந்த இதை இயங்க செய்யணும். நிறைய பேரு நேரா வந்து பயிற்சி எடுத்துக்கிறேன்னு சொல்றீங்க. இதுவே உங்களுக்கு போதுமானது சாமி. நேரா பயிற்சி எடுத்து கத்துக்கணுங்கிறீங்க. இதை நீங்க ஒருங்கிணைச்ச என்னதான் கத்து கொடுத்தாலும் தனக்குள்ள செல்றதுக்கு வழி சொல்லும் போது தனக்குள்ள சென்று அந்த விஷயத்த நீங்க அந்த இலக்கை அடையணும்னு நினைக்கத்தான் சரி பண்ணும். இன்னொருவர்கள் செய்வார்களுங்கும் போது அது அங்கேதான் நிற்கும். சரிங்களா? குண்டலினி மேலே எழும்புறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. குண்டலினி மேலே எழும்பி குண்டலின்னு சொல்லலாம், சக்கரன்னு சொல்லலாம். நம்ம வந்து அதாவது முக்தின்னு சொல்லலாம். முக்தினா சகலத்தையும் கடந்து முக்தி நிலைமைக்கு நம்ம வந்திருக்கிறோம். அதாவது 7 சக்கரம் கடந்து 7 மலை கடந்து 7 கடல் கடந்து பாரு இறைவனை பார்க்கலாம் அப்படின்னு சூட்சமமா உங்களுக்கு சொல்லி வச்சிருக்காங்க. அந்த 7 கடலுங்கிறது 7 சக்கரம் 7 விழுப்பம். 7ஐயும் கண்ட்ரோல் பண்ண போகும்போது, அதாவது ஒருங்கிணைச்சு நம்ம ஒருக்க செயல்பட போகும்போது நம்ம அந்த அடிப்படையா அந்த ஏணில மாதிரி ஏறி வர்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப எளிமையா நீங்க ஏறி வந்துடலாம். உங்களுக்கு ஒவ்வொரு பதிவுல கொஞ்சம் நல்லா தெளிவா புரியுற மாதிரி என்ன சொல்றேன், சூட்சமமா சில விஷயம் சொல்றேன். அறிஞ்சிக்கிறவங்க அறிஞ்சிக்கோங்க. இன்னுமே கொஞ்சம் தெளிவா உங்களுக்கு அடுத்த விஷயத்த இந்த பிராணா ஒடுக்குதல்,
அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த காதின் ஓசை ஒடுக்குதல், கண்ணின் பார்வை ஒடுக்குதல், இதெல்லாம் வந்து சரி செய்வது எப்படி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு பதிவுல நான் சொல்றேன். நம்ம சிவாய வாழ்க வளமுடன். நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. இந்த கேள்விக்காக தான் நான் இந்த பதில் போடுறேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்தா நீங்க வந்து சரியா பதிவுக்கு பதில் போடுங்க. நம்ம சிவாய வாழ்க வளமுடன்.